தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனிட் 2 உடைய 4 கிளாஸஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம யூனிட் 2 உடைய கிளாஸ் 5 வந்துட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எவால்யூட்னா என்ன, என்வலப்னா என்ன, ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன், அதுவும் ஜக்கோபியன்ஸ். அடுத்து நமக்கு சில தியரம்ஸ் இருக்குது. என்னென்ன தியரம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ரோல்ஸ் தியரம் இருக்குது, லக்ராஞ்சிஸ் ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ தியரம், ஜென்ரலிஸ்ட் லா ஆஃப் த மீன். இந்த தியரம்ஸ்லாம் தான் நம்ம இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவால்யூட் அப்படின்றது என்னென்னா, த லோக்கஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் அ கர்வ் இஸ் கால்டு எவால்யூட் ஆஃப் த கர்வ். அதாவது நம்ம ஆல்ரெடி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்துட்டு படிச்சிருக்கோம் இல்லையா. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார்முலாஸும் படிச்சிருக்கோம், ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸுமே பார்த்துருக்கோம். அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதோடைய லோக்கஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எவால்யூட்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக புரியும். பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த எவால்யூட் ஆஃப் த பேரபோலா y² = 4ax. சரிங்களா, இதில் வந்து நமக்கு பேரபோலாக்கான எவால்யூட்டை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, x அண்ட் y இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் டீன்ற ஒரு லெட்டர் வச்சு ஒரு ஈக்குவேஷன்ஸை நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் x = at² அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, x = at²னால் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. y² = 4a × x பதிலாக at². இப்போ 4a² t² கிடைக்கும் இல்லையா. y² வேல்யூ 4a² t². அப்போ y வேல்யூ என்ன, 2at. ஓகேவா, நமக்கு இப்போது எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தானே எவால்யூட்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ் பார் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் x, yன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் தான் எக்ஸ் பார்னு சொல்லியிருக்கோம். இது நீங்கள் நார்மலாக கேபிட்டல் எக்ஸ்ன்னு கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா, equal to x minus y differentiate x dot square plus y dot square by x dot y double dot minus y dot x double dot. இதில் நம்ம டாட்னு வச்சுருக்கோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் தான். ஒய்யே 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எதை பொறுத்து அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய இப்போ XY நம்ம இன்னொரு டைமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எந்த டைமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா டீக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், ஒய்யை நம்ம டீயை பொறுத்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் ஒய் 1 டாட். அப்போ ஒய் டபுள் டாட் அப்படின்றது அந்த ஒய்யை நம்ம 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸ் டாட் எக்ஸ் டபுள் டாட். இதுக்கு இதான் மீனிங். ஓகேங்களா. அடுத்து ஒய் பார்க்கான ஃபார்முலா என்ன, ஒய் ப்ளஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர் plus y dot square by x dot y double dot minus y dot x double dot. ஓகேவா, இதுதான் நமக்கான ஃபார்முலா. நமக்கு x தெரியும், y தெரியும். இப்போ நம்ம x dot y dot x double dot y double dot இது எல்லாமே ஃபைண்ட் பண்ணிடணும். சரிங்களா, ஃபைண்ட் பண்ணிடலாமா. நமக்கு x = at² தெரியும். அப்போ x 1 டாட் அப்படின்றப்ப என்ன வரும், dx by dt. இந்த எக்ஸை நம்ம டீயை பொறுத்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 2atன்னு கிடைக்குமா. அடுத்து 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போது d²x by dt². 2at இருக்குது, இது அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு 2a கிடைக்கும். கரெக்டாக. அடுத்து y டாட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். y அப்படின்றது 2atயா, dy by dt. 2at 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2a கிடைக்கும். அடுத்து y டபுள் டாட் 2a நம்ம அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், d² y by dt². 2ன்றது கான்ஸ்டன்ட், ஏன்றது கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிரும். ஓகேவா, இந்த வேல்யூஸில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ஸ்க்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் ரெடி. பார்த்துடலாம். x bar = x உடைய வேல்யூ என்ன இருக்குது, at² மைனஸ் y டாட்டோடைய வேல்யூ 2a 4a²
இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர். அதாவது எக்ஸ் டாட் ஸ்கொயரோட வேல்யூ 2at 4at ஸ்கொயர்னு 4a ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஒய் டாட் ஸ்கொயரோடைய வேல்யூ 4a ஸ்கொயர்னு கிடைக்கும். ரெண்டுலேயுமே நமக்கு 4a ஸ்கொயர்ன்றது காமனாக இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன். 1 ப்ளஸ் டி ஸ்கொயர்ன்றதை ப்ராக்கெட்டில் வச்சுருக்கேன். டிவைடட் பை எக்ஸ் டாட் ஒய் டபுள் டாட்டுங்களா? இப்போது எக்ஸ் டாட்ன்றது 2at, ஒய் டபுள் டாட் அப்படின்றது 0. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் இருக்குதா, மைனஸ் போட்டுக்கிறேன். ஒய் டாட்டோட வேல்யூ 2a, எக்ஸ் டபுள் டாட்டோட வேல்யூ 2a. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4a ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4a ஸ்கொயர் 4a ஸ்கொயர் ரெண்டுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ மேலே நம்ம என்ன பண்ணுறோம், 4a ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், at ஸ்கொயர் ப்ளஸ் 2a 1 ப்ளஸ் டி ஸ்கொயர். டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் இருக்குது, நாமினேட்டரில் ஒரு மைனஸ் இருக்குது, நியூமினேட்டரில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ளஸ்ன்னு கிடச்சிரும். ஓகேவா? இதை நம்ம அகைன் உள்ள 2a உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். at ஸ்கொயர் ப்ளஸ் 2a ப்ளஸ் 2at ஸ்கொயர். அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன அப்படின்னா 3at ஸ்கொயர் ப்ளஸ் 2a. ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஒய் பாருக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். 2at ப்ளஸ் 2at 4a ஸ்கொயர் 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் 4a ஸ்கொயர். கரெக்டாக? இப்போயும் நம்ம அதே மாதிரி 4a ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா 2at மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2at 1 ப்ளஸ் டி ஸ்கொயர். சேம் அதே தான், மைனஸ் 2at மைனஸ் 2at க்யூப். 2at மைனஸ் 2at கேன்சல் பண்ணிக்கிறோம். ஆன்சர் எனக்கு மைனஸ் 2at க்யூப்னு கிடைக்கும். இதுதான் ஒய் பாரோடைய வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு கொடுத்துருந்த ஈக்குவேஷன்ஸில் எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருந்துச்சு. பட் நான் ஃபைன் பண்ணியிருக்க ஆன்சர்ஸில் எனக்கு டீன்ற ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு அந்த டீன்ற டேர்ம் வந்து இப்போதைக்கு வேண்டாம். எனக்கு ஃபுல்லாகவே எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டீயை நம்ம என்ன பண்ணுறோன்னா எலிமினேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம், எக்ஸ் பாரோட வேல்யூ 3at ஸ்கொயர் ப்ளஸ் 2a இருக்கா? இங்கே எனக்கு டீயோட வேல்யூ தான் வேணும். ஸோ டி ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அப்போது இங்கே ப்ளஸில் இருக்க 2a அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகுமா? மைனஸ் 2a. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இங்கே வரும்போது டிவைடில் வரும். ஓகேவா? இதுதான் நமக்கான டி ஸ்கொயருடைய வேல்யூ. அப்போது ஒய் பார் கண்டுபிடிச்சிடலாமா? ஒய் பார் ஈக்குவல் டு மைனஸ் 2at க்யூப். நமக்கு டி ஸ்கொயருக்கு தான் வேல்யூ தெரியும். இங்கே நமக்கு டி க்யூப் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும் தானே? ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுறதுனால எனக்கு டீயோட பவரில் ஒரு ஈவன் நம்பர் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ பண்ணால் என்ன கிடைக்கும், ஒய் பார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆகிடும் 4a ஸ்கொயர் டி பவர் 6ன்னு கிடைக்கும். அப்போ என்ன சொல்லலாம், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் டி பவர் 6. அப்போ டி ஸ்கொயரை நான் க்யூப் 3 டைம் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு டி பவர் 6 கிடச்சிருமா? எக்ஸ் பார் மைனஸ் 2a பை 3a ஹோல் க்யூப். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒய் பார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். இந்த பவர் க்யூப் இருக்கு இல்லையா, இது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் பார் மைனஸ் 2a த ஹோல் க்யூப் டிவைடட் பை 3a க்யூப்னு இருக்குமா? 3a க்யூப் பண்ணோம் அப்படின்னா 27, a க்யூப் பண்ணோம் அப்படின்னா a க்யூப்னு தான் கிடைக்கும். அடுத்து இங்கே நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிற 27a க்யூப் நம்ம அந்த சைடு கொண்டு போகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா? 27a க்யூப் ஒய் பார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் எக்ஸ் பார் மைனஸ் 2a த ஹோல் க்யூப். அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ஒய் பார் எக்ஸ் பார்ன்றதுனா ஒய் எக்ஸ்னே ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 27ay ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x மைனஸ் 2a த ஹோல் க்யூப். ஃபைன் பண்ணிட்டோமா? இதுதான் நமக்கான தி எவால்யூட் ஆஃப் த பேரபோலா. எவால்யூட் ஆஃப் த பேரபோலா. ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து எவால்யூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நம்ம அனதர் ஒரு கான்ஸ்டன்ட் அனதர் ஒரு வேரியபிள் டேர்ம் இருக்க மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணி அதுக்கு நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் பண்ணுறோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து நம்ம எந்த வேரியபிளாக சேஞ்ச் பண்ணமோ, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் டீயாக சேஞ்ச் பண்ணேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டில் டீயை எலிமினேட் பண்ணி நான் அகைன் எக்ஸ் அண்ட் ஒய்யே இருக்க மாதிரி கொண்டுட்டு வரேன். ஓகேவா? கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கான எவால்யூட் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்துட்டு கிடச்சிரும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் டாபிக் என்விலாப். என்விலாப் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் பார்த்துடலாம். எ கர்வ் இ விச் இஸ் டச்டு பை எ ஃபேமிலி ஆஃப் கர்வ் சி இஸ் கால்டு த என்விலாப் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் கர்வ் சி. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ் இருக்குது. ஃபேமிலி ஆஃப் கர்வ்ன்றதை நம்ம சீனு டினோட் பண்ணுறோம். அந்த ஃபேமிலி ஆஃப் கர்வை இ அப்படின்ற கர்வ் என்ன பண்ணுது, டச் பண்ணுது. அப்படி டச் பண்ணுது இல்லையா, அப்படி டச் பண்ணுறதுனால நம்ம அந்த ஈன்ற கர்வை சியோடைய என்விலாப்னு சொல்லலாம். ஓகேவா? சின்றது ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ் இருக்குது, ஈன்றது ஒரு சிங்கிள் கர்வ் என்ன பண்ணுது, அந்த ஃபேமிலி ஆஃப் கர்வை டச் பண்ணுது. அப்படி டச் பண்ணுறதுனால நம்ம அந்த ஈன்றதை சியோடைய என்விலாப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு இதுக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இருக்கும். நோட் பார்த்துடலாம். இஃப் ஈச் நம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் f of x, y, z equal to 0 touches a curve f of x, y equal to 0, then f of x, y equal to 0 is called the envelope of the equation. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வை எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபேமிலி ஆஃப் கர்வை இந்த f of x, yன்ற இந்த கர்வ் என்ன பண்ணுதுன்னா டச் பண்ணுது. அப்படி டச் பண்ணுறதுனால இந்த f of x, yன்ற டேர்மை ஃபேமிலி ஆஃப் கர்வோடைய என்வெலப்னு சொல்லிடலாம். ஓகேவா? கிளியரா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா f of x, y, lambda equal to 0. இதில் நமக்கு x and yன்றது வேரியபிள்ஸ், லாம்டா அப்படின்றது பேராமீட்டர். ஓகேங்களா? லாம்டான்றது என்ன, ஒரு பேராமீட்டர். அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம டோ லாம்டா தான் ஃபைண்ட் பண்ணுவோம். f of x, y, lambda equal to 0. ஓகேவா? என்வெலப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் தான் கண்டுபிடிப்போம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனை ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போது இதில் எது பேராமீட்டரோ அந்த பேராமீட்டரை பொறுத்து நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனை பண்ணுறோம். ஓகேவா? கிளியராக இருந்துக்கோங்க. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸ் எல்லாமே விட்டுருங்க. அதில் பேராமீட்டர்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேவா? லாம்டாவாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், எஸ்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேராமீட்டரால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனை பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். Find the envelope of the family f of x, y, t equal to at square plus bt plus c equal to 0, where abcன்றது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு. ஓகேவா? ஆஃப் x, y, t. ஓகே, இப்போ ஏபிசின்றது எல்லாமே நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நமக்கு இதில் எது பேராமீட்டர், டீன்றது தான் நமக்கான பேராமீட்டர். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா at ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் c equal to 0, இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, இது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒன் டைம் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொன்னேன்னா எதை பொறுத்து, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் இருக்க பேராமீட்டரை பொறுத்து. இங்கே நமக்கு டீன்றது தான் பேராமீட்டர். ஸோ டீயை பொறுத்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா 2at ப்ளஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடச்சிரும் இல்லையா, 1 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0. this is செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டீயை ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இதில் நமக்கு டீ மட்டும் ஃபைன் பண்ணணும். டீ தான் எனக்கு வேணும். ஸோ இங்கே அடிஷனில் இருக்க பி அந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகும், மல்டிப்ளிகேஷனுக்கு 2a அந்த சைட் போகும்போது டிவிஷன் ஆகும். இதுதான் நமக்கான
டீக்கான வேல்யூ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டீயோடைய வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஏ பி ஸ்கொயர் பை 4a² ப்ளஸ் பி மைனஸ் பி பை 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அப்போ ஏஏ கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் பை 4a மைனஸ் பி ஸ்கொயர் பை 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் ப்ளஸ் 4ac டிவைடட் பை 4a ஈக்குவல் டு 0. கரெக்டாக? அப்போ நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் ப்ளஸ் 4ac இங்கே டிவிஷனில் இருக்க 4 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும்னா 0ன்னு கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ பார்த்தோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர், ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4ac ஈக்குவல் டு 0. அப்போது பி ஸ்கொயர் நான் அந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ac. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the equation of the envelope. ஓகேவா? நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து என்விலாப் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். அதில் என்ன பேராமீட்டர் இருக்கோ அதை பொறுத்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்சியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டி ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? பேராமீட்டரை ஃபைண்ட் பண்ணி அந்த பேராமீட்டர் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா? அதுதான் நமக்கான என்விலாப். ஓகேவா? கிளியராக? இதில் இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் நமக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் த அந்த ஆஃபர் 500 சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இன்னைக்கு வரைக்குமா. நாளையிலேருந்து நமக்கு 799 தான் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி 3 days வந்துட்டு நமக்கான எல்லா கொஸ்டின்ஸ்க்கு மார்னிங் அனுப்பிச்சிடுவேன். அதுக்கான ஆன்சர் ஷீட்டை ஈவினிங் அனுப்பிச்சிடுவேன். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் அனுப்ப போகிறேன். அடுத்து மந்த் எண்டில் நமக்கு அந்த மந்த்து ஃபுல்லாக என்னென்ன டாபிக்ஸில் டெஸ்ட் வச்சோமோ எல்லா டாபிக்ஸும் சேர்த்து ஓவராலாக வந்து மந்த்லி டெஸ்ட் வந்துட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இது உங்களுக்கு அதில் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க. நம்ம கிளாஸஸும் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ணுறதுக்கு முடியும். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த டாபிக் பார்த்துடலாம். ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன். அதாவது நமக்கு ஒரு இன்டகிரேஷனில் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு அதை நமக்கு வந்து அதோட எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க அப்படின்றப்போ என் டைம் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். நம்ம என் டைம் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நம்ம அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் ரிடக்ட் பண்ணுறோம். n-1 ஆர் இல்லைன்னா n-2 டேர்ம் வர மாதிரி நம்ம அதை ரிடக்ட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு இன்டகிரேட் udv அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம யூன்றது வந்துட்டு ஒரு n டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்றப்போ நம்ம இந்த இன்டகிரேட் udvன்றதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா uv மைனஸ் இன்டகிரேட் vdu. ஓகேவா? இப்படி பண்ணும்போது ஒன் டைம் நம்ம இன்டகிரேட் பண்ணுறது குறையும். இப்போ அகைன் இதை நான் மறுபடியும் இதே ஃபார்மேட்டில் ரைட் பண்ணிக்கிறேன். பண்ணேன் அப்படின்னா எனக்கு அகைன் ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணுறது குறையும். அப்படி ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணுறது குறைஞ்சி நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியே ஃபுல் இன்டகிரேஷனுமே முடிச்சிருவோம். ஓகேவா? அதான் நமக்கான ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன். நமக்கு என் டைம் இன்டகிரேட் பண்ண சொல்லி கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை கொடுக்கக்கூடிய கொஸ்டினை நம்ம ரிடக்ட் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஃபார்முலா தான் ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன். இன்டகிரேட் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரேட் vdu. இந்த ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ இன்டகிரேட் x³ e⁻2x இன்ட்டு dxன்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் நமக்கு யூன்றது என்ன, நான் x³ தான் என்ன பண்ணுறேன்னா யூன்னு வச்சுக்கிறேன்.
e பவர் 2x dx இருக்கு இல்லையா, இதுனா இன்டகிரேட் டிவின்னு வச்சுக்க போகிறேன். ஓகேவா? இன்டகிரேட் டிவின்றது என்ன? இன்டகிரேட் e பவர் 2x dx. கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறோம், u டேஷ் கண்டுபிடிக்கிறேன். ஒன் டைம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 3x². அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 6x. அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 6. அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடச்சிரும். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் டிவி கண்டுபிடிச்சிருக்கோமா? இதை ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், e பவர் 2x/2ன்னு கிடைக்குமா? நான் அகைன் இன்டகிரேட் பண்ணுறேன், e பவர் 2x/4ன்னு கிடைக்கும். அகைன் இன்டகிரேட் பண்ணுறேன், e பவர் 2x/8ன்னு கிடைக்கும். இங்கே நமக்கு u வந்து 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம அதையும் 3 டைம் இன்டகிரேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். e பவர் 2x/16ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? இன்டகிரேட் x³ e பவர் 2x dx ஈக்குவல் டு uv x³ into e பவர் 2x/2 x³ e பவர் 2x/2 minus u dash v1 அப்போ 3x² e பவர் 2x/4 plus 6x e பவர் 2x/8 plus 6 e பவர் 2x/16. இதில் கேன்சல் பண்ண முடிஞ்சது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 3 4 3 8. அப்போ இதில் நமக்கு e பவர் 2xன்றது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கா? ஸோ நான் e பவர் 2x காமனாக வெளில எடுத்துக்கிறேன். டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 2 4 8 3 டேர்ம்ஸ் இருக்குது. இதில் பிக்கஸ்ட் வேல்யூ என்னென்னா 8 தான். இப்போ 4ன்றது நம்ம 8ஆக கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ன்றது 8ஆக கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் டிவைடட் பை 8 காமனாக வெளில எடுக்கிறேன். இங்கே 2 இருந்துச்சு, 8 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணியிருப்போம், மேலே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். 4x³ சாரி மைனஸ் இங்கே 4 இருக்குது, நம்ம 8 கொண்டு வந்திருக்கோம். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 3. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை நம்ம நார்மலாக இன்டகிரேட் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்கு பதிலாக இதை நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ரிடக்ஷன் ஃபார்முலா. இதுலேருந்து நமக்கு sin பவர் n cos பவர் n sin பவர் n cos பவர் nக்கே பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டரோட லிமிட் அப்ளை பண்ணுறது ஒன்று, லிமிட் அப்ளை பண்ணாமல் நார்மலாக இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் ஒன்று. இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் தனி பிடிஎஃபாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தரலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஜக்கோபியன்ஸ் பார்த்தோன்னா டெஃபினிஷன்ஸ் பார்த்தரலாம். இஃப் u and v are functions of the two independent variables x and y. x and y இருக்கக்கூடிய இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ u vன்றது 2 ஃபங்க்ஷன்ஸ். அந்த 2 ஃபங்க்ஷன்ஸ்லேயும் 2 இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸான எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ∂u/∂x ∂u/∂y ∂v/∂x ∂v/∂y. இந்த டிட்டர்மினன்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஜக்கோபியன் ஆஃப் u and vன்னு சொல்கிறோம். அடுத்து இதை நம்ம எப்படிலாம் ரைட் பண்ணலாம் அப்படின்னா dou of u v dou of x yன்னு ரைட் பண்ணலாம். இல்லைன்னா ஜக்கோபியன் ஆஃப் இந்த j இருக்கு இல்லையா, j மீன்ஸ் ஜக்கோபியன் ஆஃப் u v x yன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி இது பண்ணலாம். நம்ம அதை டினோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நமக்கு uவின்னு சொல்லிட்டு 2 டேர்ம் இருந்துச்சு, எக்ஸ் அண்ட் ஒய் இருந்துச்சு இல்லையா. இப்போ UVWன்னு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ XYZன்ற 3 வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கான ஜக்கோபியன் டிட்டர்மினன்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ∂u/∂x ∂u/∂y
dou u by dou z, dou v by dou x, dou v by dou y, dou v by dou z, dou w by dou x, dou w by dou y, dou w by dou z. இதுதான் நமக்கான டிட்டர்மினன்ட் கிடைக்கும். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? ஜக்கோபியன் ஆஃப் u, v, w by x, y, zன்னு வந்து நம்ம இதை டினோட் பண்ணலாம். ஓகேவா? 2 டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டிட்டர்மினன்ட் இப்படி தான் கண்டுபிடிப்போம். நியூமரேட்டரில் ஃபுல்லாக uv இருக்க போகுது, டினாமினேட்டரில் ஃபுல்லாக xy இருக்க போகுது. ஓகேவா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார்மில் நீங்கள் 2-3 சம் போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே வந்துடும், ஈஸியாக உங்களுக்கு அது போட்டுருவீங்க. இது ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? நமக்கு u(x²) vன்றது y² கொடுத்துருக்காங்க, ஜக்கோபியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஜக்கோபியனுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y. இதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இது எல்லாமே 4 வேல்யூஸுமே வேணும் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். dou u by dou x என்ன கிடைக்கும்? நம்ம அப்படியே கூட வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் இல்லையா? x². இதை வந்து நம்ம 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? 2x. எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால 2xன்னு கிடைக்குது. அடுத்து dou u by dou y. இதை நம்ம ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸுன்றது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட் தானே, ஸோ 0ன்னு கிடச்சிடும். dou v by dou x. இதை நம்ம y² வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஒய்யை பொறுத்து பண்ணால் 2y. கரெக்டாக? அப்போ ஃபார்முலா நமக்கு டிட்டர்மினன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ண தெரியும் இல்லையா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 4xy இஸ் த ஆன்சர். ஓகேவா? இன்னொன்று பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஜக்கோபியன் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y. x² minus y² நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -2yன்னு கிடைக்கும். 2xy இருக்குது, அதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y கிடைக்கும், ஒய்யை பொறுத்து பண்ணால் 2x கிடைக்கும். ஆன்சர் என்ன? 4x² + 4y². 4 காமனாக வெளில எடுத்துக்கலாமா? x² + y². இப்போ நம்ம x and y வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ r cos θ. அப்போ r² cos² θ ப்ளஸ் r² sin² θ. ரெண்டுலேயுமே r² காமனாக, ஸோ வெளில எடுத்துடலாம். cos² θ ப்ளஸ் sin² θோட வேல்யூ 1. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? 4r². ஓகேவா? கிளியரா? இது நம்ம 2 வேரியபிள்ஸ் வச்சு போட்டிருக்கோம். இதே மாதிரி 3 வேரியபிள்ஸ் வச்சும் நிறைய சம்ஸ் இருக்குது. 2 வேரியபிள்ஸ் வச்சு கூட இன்னும் கூட நிறைய சம்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு தந்துடுறேன். சரிங்களா? நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே நம்ம போர்ஷன்ஸ் எல்லாமே முடிக்கணும். ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸுமே நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன் கிளாஸஸில் அப்படின்னா நமக்கு டைம் இருக்காது. நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின்ஸ் எல்லாமே தந்துடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது மேம், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஈவினிங் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சம்மை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். டெஃபினிஷன்ஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம கிளாஸஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் பார்த்துடலாம். தியரம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தியரம்ஸ்லேருந்து டெஃபினிஷன்ஸை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நமக்கு 1 மார்க்கில் வந்துட்டு கேட்பாங்க. ரோல்ஸ் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா f(x) அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா a and bன்ற இன்டர்வல்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன் எஃப் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் எஃப்ன்றது கீழே கூட இந்த 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட் வந்து கொடுப்போம். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஏ அண்ட் பிக்கோட இன்டர்வலுக்குள்ளே தானே இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏ அண்ட் பிக்குள்ளே தான் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அந்த இன்டர்வல்குள்ளே எஃப்ன்றது ஒரு கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் அதே இன்டர்வல்குள்ளே எஃப்ன்றது ஒரு டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும். சாரி, இங்கே தான் க்ளோஸ்டு ப்ராக்கெட், இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் தான் இருக்கும். எஃப்ன்றது ஏபின்ற இன்டர்வல்குள்ளே கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது. அதே மாதிரி f(a) = f(b)னும் இருக்குது.
இந்த 3 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல சி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சின்ற 1 பாயிண்டாவது நமக்கு அங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அது ஏ அண்ட் பி ரெண்டுக்கும் நடுவில் தான் எக்ஸிஸ்ட் ஆக போகுது. ஓகேவா? அப்படி ஆனிச்சுன்னா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு தான் இருக்கும். இதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம் எப்படி தெரியுமா கேட்பாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் ஏ அண்ட் பின்ற ஒரு இன்டர்வல்குள்ளே இருக்குது, ஏபிக்கு சம் நம்பர் கொடுத்துருவாங்க, இன்டர்வல்குள்ளே இருக்குது, அது இந்த 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது அப்படின்னா நமக்கு சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சிருக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளமை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சி ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ரோல்ஸ் தியரம் அப்படின்றப்போ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். இந்த 3 கண்டிஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த டாபிக் பார்க்கலாம். லெக்ரான்ஜிஸ் ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ தியரம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஏன் பி இந்த இன்டர்வலுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ், அது நம்மளுக்கு 2 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. என்னென்ன அப்படின்னா இன்டர்வலுக்குள்ளே இந்த ஏபின்னு இன்டர்வலுக்குள்ளே தான் எஃப் என்ற ஃபங்க்ஷனை எடுத்தோம், அந்த ஃபங்க்ஷன் அதே இன்டர்வலுக்குள்ளே கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்ற கண்டிஷன் கிடையாது. ஓகேவா? இந்த 2 கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அப்போ நமக்கு சீன்ற ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த பாயிண்ட் ஏபின்ற இன்டர்வலுக்கு உள்ள நடுவில் தான் இருக்க போது எஃப் டேஷ் ஆஃப் சின்றது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏன்னு கிடைக்கும். சப்போஸ் நமக்கு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்னு அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்துச்சு அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் சின்றது 0ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு இருக்குது, இதுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், மைனஸ் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிரும். ஆன்சர் எனக்கு 0ன்னு கிடைக்க போகுது. ஓகேவா? இந்த 2 கண்டிஷன்ஸை வந்து பார்த்துக்கோங்க அண்ட் இந்த ரிசல்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் நமக்கான லெக்ரான்ஜிஸ் ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ தியரம். ஓகேங்களா? அடுத்து ஜென்ரலைஸ்ட் லா ஆஃப் த மீன். இதில் என்ன அப்படின்னா இப்போது எஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டுனா 2 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்க போகிறேன். அந்த 2 ஃபங்க்ஷன்ஸுமே ஏ அண்ட் பின்ற இன்டர்வலுக்குள்ளே இருக்க போகுது. ஓகேவா? அது 2 கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த இடத்துல ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்டினியூஸ், ரெண்டுமே நமக்கு ஏபின்ற இன்டர்வலுக்கு உள்ள கண்டினியூஸாக இருக்குது, அதே மாதிரி டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது. ஓகேவா? எஃப்ஜின்னு 2 ஃபங்க்ஷன் எடுத்தேன், ஏ அண்ட் பின்ற இன்டர்வலுக்குள்ளே இருக்க மாதிரி, அது எனக்கு ஏபின்ற இன்டர்வலுக்குள்ளே கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது. ஓகேவா? ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றது நான் அந்த ரிசல்ட் சொல்லும் போது உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுன்னு சொல்கிறேன், எஃப்ஜின்ற 2 ஃபங்க்ஷன் எடுத்தோம், இது அந்த இன்டர்வலுக்குள்ளே கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எக்ஸ் அப்படின்ற சி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், அதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சச் தட் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை ஜி எஃப் பி மைனஸ் ஜி எஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி பை ஜி டேஷ் ஆஃப் சி. ஓகேவா? இதுதான் நமக்கான ஜென்ரலைஸ்ட் லா ஆஃப் த மீன். அது முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் வச்சு பார்த்தோம், இப்போ நம்ம 2 ஃபங்க்ஷன் வச்சு பார்க்குறோம். அவ்வளோதான், சேம் அதே ஈக்குவேஷன் தான். எஃப் டேஷ் ஆஃப் சின்றது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு இருக்குது, டினாமினேட்டரில் ஜி டேஷ் ஆஃப் சி இருக்குது, இங்கே ஜி ஆஃப் பி மைனஸ் ஜி ஆஃப் ஏன்னு இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே நமக்கு ஜி டேஷ் ஆஃப் சி இருக்குது இல்லையா, இங்கே நமக்கு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் நமக்கு இன்ஃபினிட்டின்னு வரும். ஓகேவா? அப்படி வரக்கூடாதுன்றதுனால தான் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸுன்றது நாட் ஈக்குவல் டு 0ன்றதை வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நான் சொன்ன இந்த 3 தியரமுக்குமே ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் ரிசல்ட் 3க்குமே பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாமே நேமிங் தியரம் தானே, ஒரு நேம் வச்சு தான் தியரம் இருக்குது. ஸோ நேமிங் தியரம் எல்லாமே நமக்கு கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜெனரலைஸ்ட் லா ஆஃப் த மீனுக்கு சொல்லுங்கள், ரிசல்ட் என்ன இருக்கும், இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்துட்டு கொஷினை கேட்டு விட்றலாம்ல. ஸோ நமக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா
எவால்யூட்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கான ப்ராப்ளமும் பார்த்தோம். என்விலாப்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கான ப்ராப்ளமும் பார்த்துருக்கோம். ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷனுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், நான் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஜக்கோபியன்ஸ் பார்த்தோம். அடுத்து ரோல்ஸ், லெக்ரான்ஜிஸ் ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ தியரம், ஜெனரலிஸ் லா ஆஃப் த மீன், 3 தியரம்ஸ்க்குமான ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். அதுக்கான ரிசல்ட் என்னன்றதையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான் இந்த கிளாஸ் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். சரிங்களா? நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கும் இதை நம்மளோட வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.